நாமக்கல் மாவட்டத்தில் பெற்ற கடன் தொகையை திருப்பிச் செலுத்துவதற்காக விசைத்தறி தொழிலாளர்கள் பலர் தங்களது கிட்னியை விற்பனை செய்த தகவல் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பரபரப்பிற்கு இடையே கூலி தொழிலாளி ஒருவரை நிதி நிறுவன ஊழியர்கள் கடுமையாக மிரட்டும் வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திடுக்கிடும் வீடியோ பின்னணி என்ன? உனக்கு வக்கல் அப்படி வாக்கூடாது இல்ல இப்ப நாங்க வைக்கிற திங்கிறேன் நீ நான் வைக்கிற திங்க முடியும் பண்ணால நீ எதுக்கு வாங்க உனக்கு கை கால் வளங்கள் இல்ல உனக்கு முடியாம இருக்குல்ல அப்புறம் எதுக்கு வாங்குற பாரு டென்ஷன் பாரு எவன அப்புறம் வர சொல்ற எவன வர சொல்றீங்க எவனே வர சொல்ற எவன ரவுடி கூட்டுறியா இங்க பாரியா ரவுடி கூட்டுறியா எவன சொல்ற நான் கேட்றேன் கம்பெனி இருங்க எவன சொல்ற நீ எங்க போறியா எவன நீ வந்து போறியா பாரு எவன கூட்டு வா நீ கூட்டு வா பாரு நல்லா இருக்காது அப்புறம் இருக்க மாட்ட அப்புறம் என்ன காட்றியா காட்றியா வித்த போதுடா பாரு போது காட்றியா வித்த நாமக்கல் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்கள் வறுமையே வாழ்க்கை துணை என்பது போல் வாழ்ந்து வருகின்றனர். நலிவடைந்த விசைத்தறி தொழிலை வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த முடியாதவர்கள் பெரும்பாலான நேரங்களில் குடும்ப தேவைக்காக கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றனர். இவர்களது வறுமை நிலையை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் கந்துவட்டி கும்பல் மற்றும் நிதி நிறுவனங்கள் அதிக வட்டிக்கு கையெழுத்து பெற்று கடன் கொடுக்கின்றன. வேறு வழியில்லாமல் கடனை பெறும் விசைத்தறி தொழிலாளர்களும் ஒரு கட்டத்திற்கு மேல் பணத்தை திருப்பி செலுத்த முடியாமல் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றனர். அவர்களின் அந்த இயலாமையை கூட விட்டு வைக்க விரும்பாத கிட்னி மோசடி கும்பல் தொழிலாளர்களின் சிறுநீரகத்தை உருவி பணம் பார்க்க திட்டம் போடுகின்றனர். விசைத்தறி தொழிலாளர்களின் நலம் விரும்பி போல் நாடகமாடி அவர்களை நெருங்கும் இடைத்தரகர்கள் நயமாக பேரம் பேசி சட்டவிரோதமாக கிட்னியை பெற்று விற்பனை செய்து கொழுத்த லாபம் பார்க்கின்றனர். அந்த பணத்தை கொண்டு கடனை செலுத்திவிட்டு மீண்டும் பழைய ஏழ்மை நிலைக்கே சென்றுவிடும் நிலைதான் அந்த தொழிலாளர்களின் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சிவசங்கரன் குடும்ப வறுமை நெட்டி தள்ள நிதி நிறுவனம் ஒன்றில் கடன் பெற்று மாதந்தோறும் முறையாக தொகையை செலுத்தி வந்துள்ளார். சூழ்நிலை காரணமாக கடந்த மாதம் நிலுவைத் தொகை செலுத்த முடியாத நிலைக்கு சிவசங்கரன் தள்ளப்பட்டிருக்கிறார். அதுபோன்ற நபர்களிடம் பணத்தை வசூலிப்பதற்கென்றே பயிற்சி கொடுக்கப்பட்ட நிதி நிறுவன ஊழியர்கள் சிவசங்கரனின் வீட்டிற்கு சென்று கடுமையான சொற்களால் திட்டியிருக்கின்றனர். அவள மரியாதை பேசிக்க இல்ல அவ்வளவுதான் நல்லா மரியாதை பேச நீங்க பேசல நான் எவ்வளவு கூட்டு வருவேன் நான் சாருக்கு தவிர எதுவும் பேசல. இங்க பாரு பணம் வாங்கினா அது கரெக்டா நடந்துக்கணும். சும்மா பெரிய புட்டிங்க மாதிரி பேசிருந்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான். நீங்க அப்புறம் கருப்புசாமி நீங்க இந்த கருப்பு இந்த விவரம் வரணும் அவன் பேசக்கூடாது. நீங்க கையிட்டு பணம் வாங்கணும்ல கையிட்டு வாங்கல அப்ப தேதி கட்டணும்ல. இதனால் கூனி குறுகி போயிருக்கிறார் தொழிலாளி சிவசங்கரன். அடுத்த மாதம் சேர்த்து கட்டி விடுகிறேன் என ஒரு மாதம் தவணை கேட்ட போதும் முடியாது என மறுத்த நிதி நிறுவன ஊழியர்கள் தொடர்ந்து மிரட்டல் விடுத்திருக்கின்றனர். அது மட்டுமன்றி தங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என நிதி நிறுவன ஊழியர்கள் ஆவேசமாக பேசிய வீடியோவும் வெளியாகி பெரும் சர்ச்சையை கொடுத்துள்ளது. என்ன பண்ணலாம் இருக்கு நான் என்ன சொல்றேன் அடுத்தமா சேர்த்து கட்டிக்கணும் பண்ண முடியாது. சரி அது ஒண்ணும் பண்ண முடியாது. வட்டி ரத்து சரி வா போலாம். நான் வர முடியாது வர முடியாது. என்ன பண்ணா நீங்க போலீஸ் கூட்டிட்டு வந்தாலே நான் வர முடியும். நீ கிளம்பி வந்தோம் நீ ஆளு கூட்டு வரணும்ல ஆளு கூட்டு வரணும்ல உனக்கு 1 மணி நேரம் இங்க உட்காரு. நீ ஆளு கூட்டு வரல இப்ப அவ்வளவுதான். நீ சரி சரியா சரி பெரிய விவரம் மாதிரி பேசிட்டு காட்டி கருசாமி வா கந்துவட்டி கும்பலும் கிட்னி மோசடி தரகர்களும் சேர்ந்து கூலி தொழிலாளர்களை இன அழிப்பு செய்துவிடும் முன் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரின் வேண்டுகோளாக உள்ளது.